வணக்கம், வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை யூனிட் வைஸ் பிரித்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்னைக்கு நம்ம ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பிஜிடிஆர்பியோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ல ஸ்டேட் லெவல்ல 3 பேர் 4th ரேங்க் எடுத்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம அகாடமிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அண்ட் வர ஜூலை 1ஆம் தேதியில இருந்து பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்களும் நம்ம பேட்சஸ்ல ஜாயின் பண்ணி வரப்போற டிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the value of limit extends to pi by 2 sin x plus cos 2x divided by cos squared x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லோபித்தால் ரூல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் pi by 2 மேலே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. cos 2 into pi by 2ங்கிறப்ப pi அப்படின்னு வரும், டிவைட் பை cos ஸ்கொயர் pi by 2. ஸோ மேலே வந்து sin pi by 2 1, cos pi minus 1 divide by 0. அப்போ 0 by 0 ஃபார்மேட்ல இருக்கு, இன்டிட்டர்மினட் ஃபார்ம். அப்போ பை லோபித்தால் ரூல் நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 cos x minus 2 times of sin 2x divide by 2 times of cos x into sin x minus. இப்போ வந்து pi by 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos pi by 2, cos pi by 2 ஓட வேல்யூ 0 மைனஸ் 2 into sin 2 into pi by 2 என்ன ஆயிரும், sin pi ஆயிரும், அதுவும் 0 தான். டிவைட் பை இந்த இடத்துல 1 வரும், into 0 வரும். சாரி, sin pi by 2 வந்து நமக்கு 1 வரும், cos pi by 2 0 வரும். ஸோ கீழேயும் 0 தான். அப்ப என்ன பண்ணணும், அகைன் இன்னொரு தடவை நம்ம லோபித்தால் ரூலை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நான் சிம்ப்ளை பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா cos x minus 2 times of sin 2x divide by 2 into cos x sin x வந்து sin 2x அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ். ரைட், இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, ஸோ மைனஸ் 4 cos 2x divide by sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x மைனஸ் 2 cos 2x. ஸோ இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 எடுங்க. ஸோ sin pi by 2 1, அப்போ மைனஸ் 1, cos pi அகைன் மைனஸ் 1, ஸோ மைனஸ் 4 டிவைட் பை இங்க கீழேயும் மைனஸ் 1 வரும், சாரி இந்த இடத்துல cos pi வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் இந்த இடத்துல கீழே அகைன் ஒரு மைனஸ். ஸோ 3 by 2. ஸோ 3 by 2 தான் எனக்கு தேவையான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா if f of x which is equal to x squared and for each n belongs to பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு நம்ம ஒரு பார்ட்டிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த இன்டர்வலை ஒரு பார்ட்டிஷனாக பிரிக்கிறாங்க. ஓகே, தென் லிமிட் n tends to infinity லோவர் சம் ஆஃப் f, சிக்மா n அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன தெரியும், x ஸ்கொயர்டுங்கிறது இந்த இன்டர்வல்ல which is a continuous function. ஸோ continuous functionனா which is also an integrable function. integrable functionக்கு லோவர் சம்மா இருக்கட்டும் அப்பர் சம்மா இருக்கட்டும் ரெண்டோட வேல்யூமே லிமிட் n tends to infinity-ல என்னவா இருக்கும், அதோட இன்டெகிரல் வேல்யூக்கு சேமா இருக்கும். அப்ப இதை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணா போதும். 0 to 1 x square dx மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், x cube by 3 0 to 1, so I get 1 by 3. so ஆப்ஷன் சிங்கிறது தான் இங்க நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன் அண்ட் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன் பார்த்தினா ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் பாயிண்ட் வைஸ் எங்க கன்வர்ஜ் ஆகுது, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அப்படிதான் நம்ம பண்ணணும். சரி, பாயிண்ட் வைஸ் எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்டர்வல் வந்து 0 to infinity, ரைட். ஒவ்வொரு பாயிண்டா ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 1 plus n into x naught limit
n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியில ஆப்வியஸ்லி இது எங்க தான் போகும், ஜீரோங்கிற பாயிண்ட்டை நோக்கி தான் போகும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ மேலே எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக ஒரு 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 5 பை 1 பிளஸ் 5n அப்படின்னு வரும். அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியில ரெசிப்ரோக்கல் ஆஃப் n என்ன ஆகும், டென்ஸ் டு ஜீரோக்கு போகும். ரைட். அப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும்னா இந்த வரக்கூடிய கன்வர்ஜிங் பாயிண்ட்டை இதையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் ஜீரோங்கிறப்ப இதுதான் வரப்போகுது. ரைட். இப்போ இந்த n கேன்சல் பண்ற மாதிரியான எக்ஸ் இந்த இன்டர்வல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அது பிக்ஸ்டு எக்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக வேரியபிள் 1/n 1/n² அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த n கேன்சல் பண்ற மாதிரியான எக்ஸ் எடுங்க. n tends to infinity. ரைட். அப்ப என்ன எடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலா 1/n அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலா 1/n எடுக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும், லிமிட் n tends to infinity 1/n டிவைட் பை 1 பிளஸ் இது கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வந்துடும். அப்ப 1/2n அப்படின்னு வரும். இதுவுமே எனக்கு எங்க தான் போகும், கன்வர்ஜஸ் டு ஜீரோ தான். ஓகேங்களா? அப்ப எக்ஸ கேன்சல் என்ன கேன்சல் பண்ற மாதிரியான எக்ஸ் நீங்க எடுத்தாலும் கூட இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், அதாவது இதை fn of x அப்படின்னு வச்சுக்கலாம், இதை f of x அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு டென்ஸ் டு ஜீரோவா இருக்கும் பட்சத்தில் கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு த ஃபங்க்ஷன் f of x. இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. இப்ப யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சொல்லியாச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கன்வர்ஜ் யூனிஃபார்ம்லி டு ஜீரோ ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,∞. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன், இஃப் பிங்கிறது சம் 1/2 3/4 அண்ட் ஸோ ஒன் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 2 பவர் n மைனஸ் 1/2 பவர் n. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன், இதை விட இது பெருசா இருக்கு, இதை விட அடுத்து பெருசா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசிங் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இன்க்ரீசிங் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் என்னன்னா இருக்கிறதுலே மினிமல் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் மினிமல் எலிமெண்ட். ஸோ அப்போ அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு செட்டுக்குள்ள மினிமம் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், மேக்ஸிமம் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு ரிசல்ட் தான். ஸோ அப்போ மினிமம் எலிமெண்ட் உள்ள இருக்கு, அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ரைட். ஆப்ஷன் செக் பண்ணுங்க. கேட்டிருக்கிறது என்ன, ஜிஎல்பி அண்ட் எல்யூபி என்னன்னா கேட்டிருக்காங்க. அப்ப ஜிஎல்பி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 1/2 தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பட் இருந்தாலும் எப்படி எல்யூபி 1 அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்க, கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகுது, கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க, எதை நோக்கி போகுது. இப்போ 2/n மைனஸ் 1 டிவைட் பை 2/n இது எங்க கன்வெர்ஜ் ஆகுதுன்னு கேட்குறேன். ஸோ இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம், சீக்வன்ஸ் ஐடியா யூஸ் பண்ணி 2/n காமனா வெளியே எடுத்துருவோம். ஸோ வெளியே எடுத்தா என்ன ஆகும், 2/n வந்துடும் 1 மைனஸ் 1/2n அப்படின்னு வரும். இது கேன்சல் ஆயிரும். 1/2 ஹோல் பவர் என்ன ஆகும், கன்வர்ஜஸ் டு ஜீரோ. அப்ப இது கன்வர்ஜஸ் டு 1 மைனஸ் 0 which is equal to 1. ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு எதை நோக்கி அட்டைன் பண்ணுது, 1ங்கிற பாயிண்ட நோக்கி அட்டைன் பண்ணுது. ஸோ அப்ப எதை நோக்கி அட்டைன் பண்ணுதுன்னு ஃபைன் பண்ணிட்டீங்க. அண்ட் இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இதுதான் எனக்கு தேவையான லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சரிங்களா? இதுதான் எனக்கு தேவையான லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த செட்டுக்குள்ள இல்ல. சோ அப்ப கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் என் செட்டுக்குள்ள இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். சோ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அகைன் லிமிட் வேல்யூ சீக்வன்ஸ் ஐடியா யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம், மேலையும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் என்ன வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன வரும், 3 மைனஸ் b/n² டிவைட் பை 5 பிளஸ் 4/n² அப்படின்னு வரும். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியில. ஸோ இதோட வேல்யூ டென்ஸ் டு 0, இதோட வேல்யூ டென்ஸ் டு 0. அப்போ எனக்கு என்ன வரும்னா 3/5ங்கிறது ஆன்சரா கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான ஆன்சர். The sixth question, just a minute. Which of the following sequence is an element of L2? Okay, இது ஒண்ணும் இல்ல, L2 or LP அப்படின்னு என்ன அர்த்தம்னா P summable sequence.
அது என்ன பி சம்மபிள் சீக்வன்ஸ்? இப்ப ஏஎன் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துறாங்கன்னா அதை மாடுலஸ் ஏஎன் எடுத்துட்டு ஹோல் பவர் பி போட்டாலும் இந்த சீரிஸ் வந்து எனக்கு கன்வர்ஜன் சீரிஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏஎன்ங்கிற சீக்வன்ஸ் வந்து இந்த எல்பிங்கிற ஸ்பேஸ்ல இருக்கும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? L2 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து L2 ஸ்பேஸ்ல இருக்கும்? அப்ப என்ன அர்த்தம்? சமேஷன் கொடுத்துருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணா அது சம்மபிள் சீரிஸா இருக்கணும். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணா 1/n அப்படின்னு வரும், which is a harmonic series and p ஓட மதிப்பு 1 இருக்கு. so obviously which is a divergent series. அப்ப ஃபர்ஸ்ட் இது வரல. செகண்ட் இது ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா n ன்னு வரும். so இதுவும் டைவர்ஜென்ட் தான், இதுவும் வராது. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா சமேஷன் -1 பவர் 2n என்ன வரும்? 1 அப்படின்னு வரும். அதாவது 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் வரும். இதுவும் டைவர்ஜென்ட் தான். ஸோ அப்ப இதுவும் வராது. ஸோ லாஸ்ட் ஒன் சமேஷன் 1/n கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பண்ணா ஹார்மோனிக் சீரிஸ் அந்த கான்செப்ட் படி இது எனக்கு என்ன ஆகும்? கன்வர்ஜன் சீரிஸ். அப்ப இந்த இதுதான் எனக்கு L2ங்கிற ஸ்பேஸ்ல இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து செவன்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the function which is not piecewise continuous அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் piecewise continuous அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? எடுத்தோடனே பீஸ்வைஸ் கண்டினியூஸோட டெஃபினேஷனை நம்ம இன்ஃபைனைட் இன்டர்வலுக்கு பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபைனைட் இன்டர்வல்ல பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஏகமா பிங்கிற ஃபைனைட் இன்டர்வல்ல ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறத எப்போ நான் பீஸ்வைஸ் கண்டினியூஸ் சொல்ல முடியும்? இந்த இன்டர்வலை நீங்க ஒரு ஃபைனைட் பார்ட்டா உடைக்கிறீங்க, ஃபைனைட் பார்ட்ஸா உடைக்கிறீங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒவ்வொரு பார்ட்லையும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் தான் இருக்கணும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் தான் இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்? அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் நாட்ங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டினா அதோட ரைட் சைடு லிமிட்டும் சரி லெஃப்ட் சைடு லிமிட்டும் சரி ரெண்டுமே எக்ஸிஸ்டன்ட் ஃபைனைட்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனைட் இன்டர்வலை எத்தனை ஃபைனைட் பார்ட் ஆஃப் பிரிச்சாலும் எனக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தான் இருக்கணும். அண்ட் அந்த டிஸ்கண்டினியூட்டிலுமே லிமிட் லெஃப்ட் சைடு லிமிட்டும் சரி ரைட் சைடு லிமிட்டும் சரி எக்ஸிஸ்டன்ட் ஃபைனைட்டா இருக்கணும். சரிங்களா? இது ஃபைனைட் இன்டர்வலுக்கு. அப்ப இன்ஃபைனைட் இன்டர்வலுக்கு எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இன்ஃபைனைட் இன்டர்வல்ல பீஸ்வைஸ் கண்டினியூஸ்னா if and only if which is piecewise continuous in any finite sub interval. இந்த இன்ஃபைனைட் இன்டர்வல்ல நீங்க அதுக்குள்ள எந்த ஒரு ஃபைனைட் சப் இன்டர்வல் எடுத்தாலும் அந்த சப் இன்டர்வல்ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் பீஸ்வைஸ் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த ஹோல் இன்டர்வல்லையும் அதை பீஸ்வைஸ் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் கான்செப்ட். ரைட். இப்போ 1 by 1 நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டி இன்ட்டு சைன் 1/t. ஓகேங்களா? டி இன்ட்டு சைன் 1/t இதோட கிராஃப் நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து y is equal to உங்களுக்கு டி கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு சைன் 1/x வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் இட்ஸ் அ வேரியபிள் தான். ரைட். அப்போ y is equal to x கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அண்ட் y is equal to -x இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ஓகே. இந்த சைன் 1/t யோட கிராஃப் வந்து இப்ப இந்த ரெண்டு லைனுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் டி இன்ட்டு சைன் 1/t. அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வரும். ஓகே. அண்ட் எஃப் ஆஃப் ஜீரோல மட்டும் 1ங்கிற பாயிண்ட்டுக்கு மேப் ஆயிருக்கும். எஃப் ஆஃப் ஜீரோல மட்டும் எங்க மேப் ஆயிருக்கும்? 1ங்கிற பாயிண்ட்டுக்கு மேப் ஆயிருக்கும். இப்ப நீங்களே பாருங்களேன், இந்த கிராஃப் வந்து பாசிட்டிவ் எக்ஸோட பாசிட்டிவ் ஆக்சிஸ்லயும் சரி நெகட்டிவ் ஆக்சிஸ்லயும் சரி எங்கேயுமே கட் ஆகல, கண்டினியூஸா தான் இருக்கு. ஜீரோல மட்டும் தான் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அண்ட் ஜீரோலையுமே பாருங்க லெஃப்ட் சைட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கு, ரைட் சைட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கு. ரெண்டுமே வந்து எனக்கு என்னவா இருக்கு? ஜீரோவா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து which is பாயிண்ட் வைஸ் கண்டினியூஸ் தான் கேட்டிருக்கிறது, நாட் பாயிண்ட் வைஸ் கண்டினியூஸ். சரிங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்ப அடுத்து f of t which is equal to 1/t into sin 1/t. இதே ஐடியா தான். 1/t யோட கிராஃப் வரைங்க. வரையும் போது என்ன ஆகும்னா அப்பர் ஹாஃப் பிளேன் அண்ட் லோவர் ஹாஃப் பிளேன் ரெண்டுலயுமே வரைஞ்சுக்கணும். ஸோ அப்போ 1/x ஓட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே ஒரு இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா பவுண்டரிக்காக தான் அரௌண்ட் இந்த மாதிரி இருக்கும். அப்ப உங்க சைனோட கிராஃப் இதுக்குள்ள இருக்கணும். சரி ரைட். இந்த மாதிரி வரும். இப்ப நீங்க பாருங்க உங்க கிராஃப் வந்து எக்ஸ நோக்கி வர 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 அது
பாசிட்டிவ் இன்ஃபைனைட் அண்ட் நெகட்டிவ் இன்ஃபைனைட் ரெண்டையும் நோக்கி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் இந்த டைரக்ஷன் ஓகேங்களா, ஜீரோ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. இதே கான்செப்ட் தான் ஜீரோவை நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருந்து அப்ரோச் பண்ணும் போதும் எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப என்ன அர்த்தம், ஜீரோங்கிற பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, அப்ப அது பீஸ் வைஸ் கண்டினியூஸ்ங்கிற கேட்டகரிக்கு கீழே வராது. அப்ப இதுதான் எனக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சிடி எல்லாம் ரொம்ப ஈஸி தான். சிங்கிறது ஈப்போ மைனஸ் டி கிராஃப் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வரும், which is a continuous graph. அப்ப கண்டினியூஸ்னா ஆப்வியஸ்லி அது பீஸ் வைஸ் கண்டினியூஸும் கூட தான். ஸோ அடுத்து சைன் டி பை டி. சைன் டி பை டி மேல இருக்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கீழே இருக்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப எஃப் பை ஜியும் கண்டினியூஸ் தான், எக்ஸப்ட் எங்க எப்பெல்லாம் டினாமினேட்டர்ல ஜீரோ வருதோ அந்த பாயிண்ட்ஸ் தவிர. அப்ப t is equal to 0 தவிர மத்த எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இஸ் a continuous function. ஓகே சூப்பர். அப்ப ஜீரோல மட்டும் செக் பண்ணணும். லிமிட் செக் பண்ணி பாருங்க. லிமிட் t tends to 0 sin t by t லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணா 1 வரும், which is equal to f of 0. அப்ப என்ன அர்த்தம், கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் which is continuous on R. அப்ப இதுவும் நாட் பீஸ்வைஸ் கண்டினியூஸ் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான் क्वेश्चन நம்பர் 7க்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த 8th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. இது நமக்கு எக்ஸாம்லயுமே அப்படிதான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, sin x by x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். x not equal to 0ல sin x by x which is a continuous function. அப்ப x equal to 0ல நான் என்னன்னு சொல்லணும். ஓகேங்களா, x equal to 0ல நான் என்னன்னு சொன்னா தான் ஓவராலா இது கண்டினியூஸா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருந்தாங்க, f of 0 which is equal to 1 ன்னு டிஃபைன் பண்ணாங்க. சோ அதனால f of x கண்டினியூஸ் ஆச்சு. இப்போ இந்த 1ங்கிறதுக்கு பதிலா நான் 2o இல்ல 0o டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா at x is equal to 0ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸா மாறிடும். சோ அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இங்க கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகேங்களா, சோ இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் தான். சோ அடுத்து which of the following is true அப்படின்னு கேக்குறாங்க. எது ஓபன் அப்படின்னு கேக்குறாங்க. இது மெட்ரிக் ஸ்பேஸ்ல சப்ஸ்பேஸ் கான்செப்ட்ல வரக்கூடிய ஒன்று தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸா இருக்கு அண்ட் பிங்கிறது ஏல இருக்கு. ஓகேங்களா, இஸ் ஓப்பன் அப்படின்னா ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி which is equal to some open set O intersection ஏவா இருக்கணும், where O is open in M ஆ இருக்கும், which is a larger space. ரைட், இதுதான் நம்ம படிச்ச ரிசல்ட். அப்ப அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. closed interval 0, open x is not open in closed interval 0,1. ஓகே, அப்ப பெரிய ஸ்பேஸ் என்ன, இங்க ஆறுங்கிறது தான் பெரிய ஸ்பேஸ். மெட்ரிக் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா நீங்களே யூஷுவல் மெட்ரிக் எடுத்துக்கலாம். அப்ப ஆர்கமா யூஷுவல்ங்கிறது தான் பெரிய ஸ்பேஸ், அதுல க்ளோஸ் இன்டர்வல் 0,1ங்கிறது தான் குட்டி ஸ்பேஸ். ஓகே, இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ், ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ், இன்டர்செக்ஷன் க்ளோஸ்டு 0,1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன் இன் ஆர் பெரிய ஸ்பேஸ்ல இது என்னவா இருக்கு, ஓப்பனா தான் இருக்கு. இது ரெண்டு இன்டர்செக்ஷன் எடுத்தா எனக்கு க்ளோஸ் இன்டர்வல் 0, ஓப்பன் எக்ஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா, க்ளோஸ்டு 0, ஓப்பன் எக்ஸ் அப்படின்னு வருது. அப்போ ஆப்வியஸ்லி இது வந்து ஓப்பன் இன் 0,1 தான். இவங்க நாட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஸோ இது வராது. அடுத்த ரெண்டாவது பாருங்க, ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். மூணாவது, இது ஓப்பன் இன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் பொறுத்தளவுக்கு, அதுவும் யூஷுவல் மெட்ரிக் பொறுத்தளவுக்கு ஒரு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வலா இருக்கணும்னா ரெண்டு சைடும் ஓப்பன் பாக்ஸ் தான் வந்திருக்கணும், க்ளோஸ்டு பாக்ஸ் வந்திருக்க கூடாது. அப்ப இது வராது. அதே சேம் கான்செப்ட்ல இதுவும் நமக்கு வராது. சரிங்களா, சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இங்க வந்து சப்ஸ்பேஸ்க்கான ஒரு கான்செப்டா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10th கொஸ்டின், the value of c of Rolle's theorem for f of x equal to sin x. ரொம்ப சிம்பிள், நமக்கு என்ன தெரியும், f of a is equal to f of b which is equal to 0 இருந்துச்சுன்னா there exists at least one c இருக்கும் இந்த இன்டர்வலுக்குள்ள, such that f dash of c என்னவா இருக்கணும், 0 இருக்கணும். இதுதான் ரோல்ஸ் தியரம். இங்க இங்க என்ன இருக்கு, sin of 0 which is equal to sin of pi, இது ரெண்டுமே 0 இருக்கு. so there exists ஒரு பாயிண்ட் in betweenல இதோட டெரிவேட்டிவ் 0 இருக்கும். டெரிவேட்டிவ் என்ன, cos x. so cos x எப்ப எனக்கு 0 வரும், x is equal to pi by 2ல எனக்கு 0 வரும். so ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின், which of the following is
நாட் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏன்னா நமக்கு பேசிக் ஐடியா தெரியும். பார்த்தோன்னே இது வந்து எனக்கு என்னன்னு தெரியும், which is an oscillating finitely sequence அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, பார்த்தோன்னே which is an oscillating finitely sequence தெரியும். அப்ப நாட் அ கன்வர்ஜென்ட்னா இதுதான், கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னே நம்ம சொல்லிட முடியும். ரைட். ஸோ அடுத்து 12th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது டைரக்ட் ரிசல்ட் தான். ஓகேங்களா, இது ரிசல்ட்டாகவும் நீங்க படிச்சுக்கலாம், இல்ல இதோட ஐடியா வேணும்னாலும் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ f of x which is equal to x power p into sin 1 by x where x not equal to 0, 0 where x equal to 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, x power p டிஃபரன்ஷியபிள், ஓகேங்களா, sin x டிஃபரன்ஷியபிள், 1 by x வந்து except 0ல டிஃபரன்ஷியபிள். ஓகேங்களா, except 0ல டிஃபரன்ஷியபிள். அப்ப இந்த மேல இருக்கிறதுல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிரச்சனை. அந்த பாயிண்ட்டை தவிர மத்த எல்லா இடத்துலயும் இது என்னவா தான் இருக்கும், which is டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதாவது x power p sin 1 by xங்கிறது x not equal to 0ல கண்டிப்பா டிஃபரன்ஷியபிள் தான், அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப எங்க பிரச்சனை, x equal to 0ல மட்டும் டிஃபரன்ஷியபிளா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஃபார்முலா என்ன, f dash of 0 is nothing but limit h tends to 0 f of h minus f of 0 divided by h minus 0 அப்படின்னு வரும். ரைட். so then what we get, h power p, இதை நீங்க x னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. so h power p sin of 1 by h minus 0 divided by h அப்படின்னு வருது. so h power p minus 1 sin 1 by h அப்படின்னு வரும். h power p minus 1 sin 1 by h. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், லிமிட் h tends to 0ல sin 1 by h ஓட வேல்யூ does not existங்கிறது இது பேசிக்கான ஒரு ரிசல்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப இந்த வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்டா வரணும் அப்படின்னா, லிமிட் h tends to 0ல இந்த வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்டா வரணும் அப்படின்னா இதோட பவர்ல நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடாது. ஓகேங்களா, நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடாது, அதே மாதிரி 0 வரக்கூடாது, which means p க்கு பதிலா 1 எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் எனக்கு லிமிட் எக்ஸிஸ்டா வராது. அப்ப என்னதான் எடுக்கணும், p வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 1 எடுத்தா மட்டும்தான் பவர்ல பாசிட்டிவ் டேர்ம் வரும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசிட்டிவ் டேர்ம் வருது, h பவர் சம் a அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு. ரைட், sin 1 by h அப்படின்னு வருதுன்னா இதோட மாடுலஸ் வேல்யூ எடுங்க, less than or equal to h பவர் a வா இருக்கும். இப்போ ரெண்டு சைடு லிமிட் எடுங்க, லிமிட் h tends to 0ல ரைட் சைடு வேல்யூ 0னா மாடுலஸ்க்கு உள்ள இருக்க வேல்யூ எங்க தான் போகும், 0க்கு தான் போகும். ஸோ ஆப்வியஸ்லி லிமிட் எக்ஸிஸ்ட்ங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ எப்போ எக்ஸிஸ்டா இருக்கும், p கிரேட்டர் than 1 இருக்கும் போது தான் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான், நீங்க மெமரி பண்றதுனாலும் தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 13th ப்ராப்ளம், which of the following is an open set in R squared. ஓகே, R ஸ்கொயர்ல ஓப்பன் கேட்குறாங்க. அப்போ இங்கேயுமே மெட்ரிக் ஸ்பெசிஃபிக் பண்ணல, அப்போ யூஷுவல் மெட்ரிக் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன, which is a straight line ax plus by அப்படின்னா which is equal to c அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ax plus by which is equal to c அப்படின்னு இருந்துச்சுன்னா which is a straight line. ஓகே, ஸ்ட்ரைட் லைன் சம்திங் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே, இதுதான் ஸ்ட்ரைட் லைன். இப்ப லெஸ் தென் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஏதோ ஒரு ஹாஃப் பிளேன், ஓகேங்களா, ஒன்னு இந்த சைடா இருக்கலாம், இல்ல சம் கேஸ்ல இந்த மாதிரி அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ பொறுத்து மாறும். ஓகேங்களா, இப்படி இருக்கு. இப்ப எந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாலும் R2ல எந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாலும் பவுண்டரிய சேர்க்காம லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஓப்பன் செட் தான். ஓகேங்களா, இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும், லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன செட், which is an ஓப்பன் செட். அப்ப பவுண்டரி சேர்த்துட்டாங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் சேர்த்து வருது, ஸ்ட்ரெயிட் லைனையும் சேர்த்து இப்படியே வருதுன்னா அது வந்து எனக்கு ஓப்பன் செட்டா இருக்காது, which is a closed செட்டா இருக்கும். ஓகேங்களா, which is a closed செட்டா இருக்கும். அடுத்து சோ ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட் நான் கான்செப்ட் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு செட் ஓப்பனா இருக்கணும் அப்படின்னா அந்த செட்ல நான் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டை சுத்தி என்னால ஒரு சின்ன ஓப்பன் பால் வரைய முடியணும், such that அந்த ஓப்பன் பால் ஃபுல்லா அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா, அண்ட் ஆர் ஸ்கொயரை பொறுத்த அளவுக்கு ஓப்பன் பால்ங்கிறது which is a ஓப்பன் டிஸ்க் தான். ஓகேங்களா, ஓப்பன் டிஸ்க் தான், இந்த நான் டாட்டர் வச்சு வரைஞ்சிருக்கேன்ல அதான் ஓப்பன் பால். ரைட். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு லெஸ் தென் சி, அதாவது இந்த பவுண்டரியை சேர்க்காம கொடுத்தா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
பவுண்டரியை சேர்க்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுங்க. இதை சுத்தி நீங்க எந்த ஒரு குட்டியா ஒரு டிஸ்க் வரைஞ்சாலும் அது ரெண்டு அப்பர் ஹாஃப் பிளேன்லயும் லோவர் ஹாஃப் பிளேன் ரெண்டுலயுமே வரும். ஓகேங்களா? பர்டிகுலரா ஒரு இதுல மட்டும் ஃபுல்லா உள்ள போயிடாது. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பவுண்டரியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல பவுண்டரி இருக்கு, அப்ப இது ஓப்பன் கிடையாது. இங்க பவுண்டரி இல்ல, ஸோ இது ஓப்பன் தான். அண்ட் இது ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஜஸ்ட் கிராஃபா பாருங்க. எக்ஸை வந்து ஏ டு பில நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்வல் க்ளோஸ்டுல அது இருக்கு. ரைட்? அப்ப இதுதான் உங்க தேவையான டொமைன். ஓகேங்களா? பி வச்சுக்கோங்க. இந்த இன்பிட்வீன்ல இருக்க எல்லாம் தான் உங்களோட செட்டு. இங்கேயும் இதே தான் பிரச்சனை. இந்த ரெண்டு சைடு இருக்க பவுண்டரி இல்லாம இருந்தா இது ஓப்பன் செட் தான். இப்ப இந்த பவுண்டரியில நான் ஒரு பாயிண்ட் எடுத்து அதை சுத்தி ஒரு குட்டி பால் வரைஞ்சேன் அப்படின்னா அது என் செட்டுக்கு உள்ளேயும் இருக்கும், செட்டுக்கு வெளியவும் இருக்கும். ஸோ பை த டெஃபினிஷன் அது மொத்த ஓப்பன் பாலும் என் செட்டுக்கு உள்ள மட்டுமே இருந்தா தான் அது ஓப்பன். இது வெளியே இருக்கிறதுனால இது நாட் ஓப்பன். அப்ப இதுவும் வராது. சேம் ரீசன் இதுவும் வராது. ஃபர்ஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். தென் 14th problem. Which of the just a minute. Which of the following is not uniformly continuous அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது காம்பாக்ட் செட். க்ளோஸ் இன்டர்வல் 0,1ங்கிறது என்ன? காம்பாக்ட் செட். காம்பாக்ட்ல எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது கண்டினியூஸ். ஸோ காம்பாக்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது வராது. நமக்கு நாட் கேட்டிருக்காங்க, அப்போ ஃபர்ஸ்ட் இது வராது. செகண்ட் ஒன், ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏக்குமா பில ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமா பில அது கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கு, முக்கியமான ரிசல்ட். ஸோ அப்ப கொடுத்திருக்க 1/xங்கிற ஃபங்க்ஷனை க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு கண்டினியூஸ்லி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆப்வியஸ்லி முடியுமா? 1/x வந்து 0ல கண்டினியூஸ் ஆக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷன் தான் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகேங்களா? நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். தேர்ட் ஒன், இது டைரக்ட் ரிசல்ட் தான். f of x equal to xங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ங்கிறது டைரக்ட் ரிசல்ட். ஃபோர்த் ஒண்ணுமே நான் சொன்ன முதல் காம்பாக்ட் ஐடியா தான். 0,3ங்கிறது which is a compact set. காம்பாக்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து இது ரொம்ப பேசிக்கான ரிசல்ட். இஃப் G1 and G2 ஆர் ஓபன் சப்செட் ஆஃப் a மெட்ரிக் ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட் ஓபன் செட் இஸ் அகைன் ஓபன் செட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The function f of x is equal to x into sin 1/x if x not equal to 0 and 0 if x is equal to 0 டிஃபைன் பண்றாங்க. இது இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? இதோட டிஃபரன்சியேஷன் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்க பார்த்தோம்? இந்த இடத்துல p அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா p strictly greater than 1 இருந்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்லயே பீஸ் வைஸ் கண்டினியூஸ் கிராஃப்லயே பார்த்தோம் x into sin 1/x ஓட கிராஃப் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்க x equal to 0 ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? 0 தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கு, அந்த லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு சேமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் which is a continuous function அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் நாட் டிஃபரன்ஷியபிளாங்கிறது நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா இங்க pங்கிற இடத்துல 1 அப்படின்னு இருக்கு. p இருக்க இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. p strictly greater than 1 இருந்தா மட்டும்தான் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் at x equal to 0 பட் நாட் டிஃபரன்ஷியபிள் at x equal to 0. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்து 17th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, எவ்ரி கேசி சீக்வன்ஸ் கண்டென்ஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ், எவ்ரி மோனோடானிக் சீக்வன்ஸ் கண்டென்ஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ் அண்ட் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் கண்டென்ஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ். இங்க எங்கங்கிறத ஸ்பெசிபிக் பண்ணல, அதாவது ஆரா கியூவா காம்ப்ளெக்ஸாங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஸோ இது ரியல் அனாலிசிஸ்ங்கிறதுனால நம்ம இதை ஆர்னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிபிக்கா கொடுக்கலங்கிறதுனால நம்ம ஆர்னே எடுத்துக்கிறோம். ஸோ அதுல நம்ம சீக்வன்ஸ்ல ஒரு முக்கியமான ரிசல்ட் படிச்சிருப்போம். என்ன ரிசல்ட் அப்படின்னா, every bounded sequence contains a convergent subsequence. ஓகேங்களா? இது டைரக்ட் ரிசல்ட் ரியல் சீக்வன்ஸ்ல. அப்ப இது வந்து கரெக்ட் தான்.
அடுத்து எவ்ரி மோனோடான் சீக்வன்ஸ் கண்டென்ஸ் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கணுமா? இப்ப என்னங்கிறது மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், பட் இதுக்கு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸே கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது எனக்கு ஆல்வேஸ் ட்ரூவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா அது தேர்ட் ரிசல்ட்டோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், கேசி சீக்வன்ஸா இருக்கு அப்படின்னா ஏஎன்ங்கிறது கேசி சீக்வன்ஸா இருக்கு அப்படின்னா தட் இம்ப்ளைஸ் ஏஎன்ங்கிறது பவுண்டடா இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி கேசி சீக்வன்ஸ் இஸ் a bounded sequence. பவுண்டடா இருந்தா இப்பதான் நீங்க என்ன சொன்னீங்க, கண்டெய்ன்ஸ் a convergence of sequence சொன்னீங்க. ஓகே, பவுண்டடா இருந்துச்சுன்னா கண்டெய்ன்ஸ் a convergence of sequence. அப்ப இதையும் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், எவ்ரி கேசி சீக்வன்ஸ் கண்டெய்ன்ஸ் a convergence of sequence அப்படின்னு சொல்லி நமக்கு மாறிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்ல தான் சார் ட்ரூ. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஹோல் ரியல் நம்பர்ல தான் ட்ரூ. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய டாபிக், அது இப்போதைக்கு போக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோஸ் பார்க்கணும் அண்ட் டிஆர்பி ரிலேட்டடா நியூஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.